அனைவருக்கும் வணக்கம். 10ஆம் வகுப்பு கணக்கு இயல் 1 உறவுகளும் சார்புகளும் பாடத்தலைப்பில் பயிற்சி 1.4 8வது கணக்கிற்கான விடையினை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. கணக்கு எண் 8 கணம் a சமம் -1,1 மற்றும் கணம் b சமம் 0,2 என்க. மேலும் f from a to b ஆனது f of x = ax plus b என வரையறுக்கப்பட்ட மேல் சார்பு எனில் a மற்றும் b ஐ காண்க. நமக்கு கணக்கில் கணம் a மற்றும் கணம் b கொடுத்துருக்காங்க. கணம் a மதிப்பகமாகவும் கணம் b துணை மதிப்பகமாகவும் நம்ம எடுத்துக்கணும். ஏயிலிருந்து பிக்கான சார்பு அப்படின்னு அர்த்தம். இந்த சார்பை எப்படி வரையறை செஞ்சுருக்காங்கன்னா ax plus b அப்படின்னு வரையறை செஞ்சுருக்காங்க. மேலும் இந்த சார்பானது ஒரு மேல் சார்பு அப்படின்னு நமக்கு ஒரு குழு கொடுத்துருக்காங்க. அதை பயன்படுத்தி a மற்றும் b இந்த வரையறை செஞ்சுருக்காங்க இல்லையா, இதில் இருக்கிற a மற்றும் bயின் மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும். நமக்கு கணக்கில் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை முதல்ல எடுத்து எழுதிக்கலாம். கணம் a கொடுத்துருக்காங்க -1,1 மற்றும் கணம் b கொடுத்துருக்காங்க 0,2. இந்த சார்பை எப்படி வரையறை செஞ்சுருக்காங்கன்னா f of x = ax plus b அப்படின்னு வரையறை செஞ்சுருக்காங்க. மேலும் இந்த சார்பானது மேல் சார்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு சார்பு மேல் சார்பு எனில் துணை மதிப்பகமும் அதன் வீச்சகமும் சமமாக இருக்கும். மற்றொரு விதத்திலையும் சொல்லலாம், துணை மதிப்பகத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்பிற்கும் ஏவில் ஒரு முன்னுறு இருக்கும். கணம் ஏவில் உள்ள உறுப்புகள் -1,1, கணம் பியில் உள்ள உறுப்புகள் 0,2. இந்த சார்பானது மேல் சார்பு எனில் துணை மதிப்பகம் பியில் உள்ள ஒவ்வொரு உறுப்பிற்கும் ஒரு முன்னுறு இருக்கும். இப்போ -1லிருந்து 0வை தொடர்புபடுத்தியிருக்கலாம். இப்போ 1லிருந்து 2ஐ தொடர்புபடுத்தியிருக்கலாம். மற்றொரு வகையில் சொல்லணும்னா -1இன் நிழலுறு 2ஆக இருக்கலாம், 1இன் நிழலுறு 0வாக இருக்கலாம். இந்த f of xல் மதிப்பில் aயின் உறுப்புகளை x அப்படின்னு எடுத்துக்கணும். இப்போ x சமம் -1 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ xக்கு பதிலாக -1 அப்படின்னு பிரதியிடுங்க. f of -1 = a × -1 plus b. இப்போ இதனுடைய நிழலுறு 1 0ஆக இருக்கணும் அல்லது 2ஆக இருக்கணும். இப்போ முதல்ல நம்ம 0 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போது -a plus b = 0 அப்படின்னு கிடைக்கும். அடுத்தது x = 1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். 1ன்னு எடுத்துக்கிட்டோம்னா f of 1 = a × 1 plus b. இப்போ நமக்கு நிழலுறு 0 கிடைச்சது இல்லையா, இப்போ 2 கிடைக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த அம்புக்குறி படுத்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். -1இன் நிழலுறு 0ஆகவும் +1இன் நிழலுறு 2ஆகவும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு என்ன கிடைக்கும், a plus b = 2 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இது சமன்பாடு 1 அப்படின்னும் இது சமன்பாடு 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இதை சால்வ் செய்யலாம் பாருங்கள். -a plus b = 0. இரண்டாவது சமன்பாடு a plus b = 2. இப்போ இது ரெண்டையுமே கூட்டுங்க. சமன்பாடு 1 மற்றும் சமன்பாடு 2ஐ கூட்டும்போது இது 2 கேன்சல் ஆகிடும். 2b = 2 அப்படின்னு கிடைக்கும். தேர்ஃபோர் b = 1. b 1 அப்படிங்கிற வேல்யூ இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஏவின் மதிப்பு 1 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அடுத்தது இரண்டாவது -1இன் நிழலுறு 2ஆகவும் +1இன் நிழலுறு 0ஆகவும் இருக்கும்போது எப்படி கிடைக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், x சமம் -1 அப்படின்னு பிரதியிட்டோம்னா f of -1 = a × -1 plus b = 2. ஏன்னா -1இன் நிழலுறு 2 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போ இதை சால்வ் பண்ணுங்கள். -a plus b = 2ன்னு கிடைக்கும். இதை சமன்பாடு 3 அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்தது x = 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா f of 1 = 1இன் நிழலுறு 0 அப்படின்னு ஆயிரும். ஸோ a × 1 plus b = 0. Therefore a plus b = 0.
இப்போ சமன்பாடு 3ஐயும் 4ஐயும் நம்ம ஆட் பண்ணும்போது இது கேன்சல் ஆகிடும். 2b ஈக்குவல் டு 2, தேர்ஃபோர் b ஈக்குவல் டு 1 அப்படின்னு தான் கிடைக்கும். பியோட மதிப்பு 1, இதில் பிரதியிடும்போது ஏவோட மதிப்பு -1 ஆக இருக்கும். பாருங்கள், ரெண்டுலேயுமே பியோட மதிப்பு 1 தான், ஆனால் ஏவோட மதிப்பு 1 ஆக இருக்கலாம் அல்லது -1 ஆக இருக்கலாம். அவ்வளோதான் ஆன்சர். பயிற்சி 1.4இல் 9வது கணக்கிற்கான விடையினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலே இருக்கிற ஐகார்ட் செக் பண்ணிக்கிங்க. இந்த கணக்கில் உங்களுக்கு கூடுதலான விளக்கம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.